அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்பவும் நாடு முழுவதும் பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு வீடியோவும் பார்க்கும்போது அவ்வளோ மனம் வலிக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஏன் இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு மனிதர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அந்த அன்பு தான். இப்போ ஏதோ ஒரு மிருக குணம் மாதிரி மிருகமாகன்னு இல்ல, மிருகம் தான். இப்போ ஒரு மிருகமாக இருந்து மனிதர்கள் அடிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரே இனத்துக்குள்ளேயே வந்துருச்சு. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களோட இச்சைக்காக, அவங்களோட ஃபேண்டசிஸ்க்காக. இப்போ நீங்க ஒரு உயர்ந்த மனிதனாக நம்ம இவ்வளவு நாளா பார்க்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இத்தனை நபர்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு உயர்ந்த மனிதனாக நம்ம எப்போ ஒருத்தரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஒரு உயரத்துல இருந்தாலும் அந்த உயரத்துல இருக்கும்போது அவங்க எந்த விதத்துல நடந்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம அவங்க ஒரு குட் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அறிவு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தும் அவங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணும்போது அவங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் டோட்டலா நம்மளுக்கு போகுது. ஏன்னா ஒருத்தரும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துக்கு உண்டான சில தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு அஹ், ஒரு மதுபானம் வாங்குறத நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ உங்களோட பசங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனே ஒரு மதுபானம் வாங்குறாரு. அப்போ வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏய், இவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர் தானே, இவரே இதை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நீங்களே சரக்கடிச்சா தப்பில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பட்டுன்னு உங்களுக்கு இமீடியட்டா மைண்டுக்குள்ள அது டச் ஆகும், ஸ்பார்க் ஆகும். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான சில தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்மத்துல இருந்து மிஸ் ஆகும்போது நிச்சயமாக அவங்களோட பேரு நிச்சயமாக கேடும். அவங்க சில விஷயங்களை அதை கடைபிடிக்கணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்களா, அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களா, அந்த பொசிஷனுக்கு உண்டான சில தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்மத்தை மிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டீங்க. இப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி சொல்றதுக்கான காரணமே, கற்றவர் அப்படின்றத நம்ம எதுக்காக சொல்றோம்? அறிவு உள்ளவர் அப்படின்றதுதானே. இப்ப படிச்சதுனால அவனுக்கு ஒரு அறிவு வளர்ந்திருக்கு. அந்த அறிவின் மூலமாக அவன் எது சரி, எது தவறுன்னு சொல்லி பகுத்து பார்த்து அறியக்கூடிய ஒரு நிலையில இருப்பான். அப்போ அவன் கற்றவன். அப்ப அந்த கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனா, அறிவு அவனுக்கு வேலை செய்யுது. பகுத்து பார்த்து அறியக்கூடிய நிலை அவனுக்கு இருக்கு. மத்தவன மாரி ஏதோ மிருகம் மாரி நம்ம போல. மனம் செயல்படக்கூடிய வகையில அப்படியே நம்ம செயல்படல. அப்ப கற்றவன் அப்படின்றதுக்கு பகுத்து பார்த்து அறியக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் அவனை உயர்ந்தவனாகவே நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா அந்த தர்மத்தை கடைபிடிக்காம, அந்த பண்பு நலன்கள் இல்லாம, மற்றவர்கள் மீது அன்பு இல்லாததுனால தன்னோட இச்சைக்காக, இப்ப பாருங்களேன், மனம் எப்படி வேணா எல்லாத்த வேணா ஆசைப்படும். என்ன வேணா ஆசைப்படும். அது வேணும்னு ஆசைப்படும், இது வேணும்னு ஆசைப்படும். இது உங்களுக்கு கிடைச்சாலும் நிக்காது. இது உங்களுக்கு கிடைச்சாலும் நிக்காது. இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படும். அதனால தான் ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கு. என்னன்னா, "கண் போன போக்கிலே கால் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா?" நிச்சயமாக அப்படி போக ஆரம்பிச்சானா, அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு பல யுகம் வேணும். நீங்க உங்களோட வயசு என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க. ஒரு 40 வயசாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 50 வயதாக இருந்தாலும் சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நற்பெயர் எடுக்கிறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷங்கள் அதுக்காக பாடுபட்டிருப்பீங்க. ஆனா ஒரு கெட்ட பெயர் உருவாகுறதுக்கு இந்த ஒரு நொடி போதும். இப்ப அது இம்மீடியட்டா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. அதனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அது தர்மத்துல இருந்து மிஸ் ஆகி நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க. இந்த சமூகத்துல எதிர்க்கக்கூடிய ஒரு வகையில ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா இம்மீடியட்டா பேர் கெட்டு போயிடும். அப்போ இங்க பெரிய லெவலாக பார்க்கக்கூடிய விஷயம்ன்றது பணம், பேரு, புகழ் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் அந்த நிலைக்கு உயர்ந்தும் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத வச்சுதான் அவனை போற்றுவதும் தூற்றுவதும் இருக்கு.
இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெய்வமாக பார்த்து வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள். அன்பு காமிச்சாரு, அந்த தர்மத்தை கடைபிடிச்சாரு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து குடியரசுத் தலைவரா இருந்தாரு, அவர் வந்து ஐஎஸ்ஆர்ஓல இருந்தாரு அப்படின்றதுக்காகலாம் நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடல. அப்படின்னா எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவர் தனித்துவமாக தெரிஞ்சார் அப்படின்னா அவரோட ஆறாதான். அவர் மக்கள் மீது காட்டிய அன்பு, குழந்தைகள் மீது காட்டிய அன்பு, இதெல்லாம் தான். ஆனா இன்னைக்கு ஏன் பணம் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஏன் இன்னைக்கு வந்து தூற்றுறோம் சில பேர் அப்படின்னா அவங்க சில தர்மத்தை கடைபிடிக்கல, அவ்வளவுதான். அப்ப பணம், பேரு, புகழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அந்தஸ்தே தராது. உங்களோட உத்தியோகம் அந்த ஒரு அந்தஸ்து அப்படின்னு மக்களிடம் வந்து கிரியேட் பண்ணாது. அவன் எப்படி இருக்கான், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த சமூகத்துல அவன் இருக்கிறான், அதுதான் மக்களிடம் கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு மனிதன் வாழக்கூடிய இந்த காலத்தப்பயே சரியான முறையில் அவன் வாழ்ந்தானா அவன் இறந்த பின்பும் அவன் பெயர் இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும், நிலைத்திருக்கும். ஆனா இங்க வாழும் போதே சில பண்பு நலன்களை மிஸ் பண்ணி தர்மத்தை கடைபிடிக்கல, அவனுக்கு உண்டான ஒரு தர்மத்தை செய்யல அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் இருந்துமே இறந்ததற்கு சமம் தான். அதான் ஒரு பாடல் வரிகள் கூட உண்டு, தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான். இந்த தனக்கென வாழ்றவன் வந்து இந்த இருக்கும்போது கூட இறந்ததற்கு சமம் தான். பிறர்க்கென வாழ்ந்தவன் இறந்துமே இறந்த பின்பும் இருக்கிறான். யாரோட மனதில் இருக்கிறான்? எல்லாரோட மனதிலுமே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை வந்து நான் எடுக்கிறேன். அதுவும் எனக்கு ரொம்ப பர்சனலா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களை தான் நம்ம வந்து மிகப்பெரிய லெவல்ல பார்ப்போம். அவங்கள ஒரு உயர்ந்த மனிதனாகவே நம்ம பார்ப்போம். அதாவது உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும். இப்ப நான் என் கையில காசு வந்துருச்சு, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் நான் போய் என்னென்னமோ நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எந்த வகையில சரியாக இருக்கும்? ஒரு மனிதன் எப்பொழுதும் மனம் போற போக்குல போனான்னா மாட்டிப்பான். அதனாலதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு குட் சர்வெண்டா தான் இருக்க முடியுமே தவிர குட் மாஸ்டரா இருக்க முடியாது. மைண்ட் மாஸ்டரா இருக்கக்கூடாது. அப்படி மைண்ட் மாஸ்டரா ஆகுது அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்து நீங்க அதை கவனிச்சு திரும்பவும் மீண்டும் வெளியே வர்றதுக்கு நீங்க பாத்துக்கணும். இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துலயும் போய் மாட்டிக்கும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லோருக்குமே காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பப்போ அந்த உடல்ல இருக்கு. அதாவது இப்ப காமம் அப்படின்றது ஒரு உணர்வு, அது வருது, உள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு ஏற்படுது, அந்த இடத்துல நான் அதுக்காக நான் வந்து இருக்கிறேன், அப்புறம் போயிடுது. இது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. எந்த உயிரினத்துக்கு இல்லை? இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் எல்லா உயிரினத்துக்கும் உண்டு. உடலுறவு வைத்துக் கொள்வதுன்றது எல்லா உயிரினத்திற்கும் உண்டு. ஆனா இது எதுக்குமே உடல்ல இருக்குமே தவிர அது மனதுக்குள்ள போகாது. ஆனா மனிதன் மட்டும்தான் பணம் இருக்கு, ஓகே, இது வாழ்றதுக்கு சூப்பரான ஒரு இடம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன? அதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, மது, மாது, சூது. இப்ப இது என்னன்னா அந்த மாதுன்ற ஒரு விஷயம் எனக்கு மனதுல போய் உட்காந்துருச்சு. இந்த உடலோட தேவையை தாண்டி மனதுக்கு உண்டான ஒரு தேவையா இருக்கும்போது அந்த மனதோட தேவை எப்போ முடிவு பெறும்? எப்பயுமே முடிவு பெறாது. ஒரு வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த சிறுமிகளுக்கு அது என்னன்னு கூட தெரியல. அதுல ஒரு சுகம் காண்றதுன்றது இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனாக இருக்க முடியும்? அந்த குழந்தைக்கு அது என்னன்னே தெரியாம அதுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுல ஒரு சுகம் காணக்கூடிய ஒரு நபராக இருந்தா அவன் கொடூரம் தான், அரக்கன் தான். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய லெவல்ல போற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பா இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களோட பேரு இன்னைக்கு அடி வாங்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன உலகத்துக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல. தனக்குன்னு ஒரு பணம் சேர்த்தீங்க, ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அதன் மூலமாக தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்னால, தன்னிடம் இருக்கக்கூடிய பதவினால நான் என்ன தவறு வேணா பண்ணுவேன் அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இன்னைக்கு என் கையில ஒரு பதவி இருக்கு, என் கையில ஒரு பவர் இருக்குன்னா அது மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில இருக்கணும். என் கையில பணம் இருக்கு, பதவி இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னால இமீடியட்டா வெளியே வர முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அவன் தவறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். முதல்ல ஒரு விஷயம் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். அவங்களுக்குள்ள அந்த விழிப்புத்தன்மை வேணும். இல்லைன்னா அவங்களால நிச்சயமாக வெளியே வர முடியாது. என்னதான் நீங்க திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தாலும், சட்டதிட்டங்கள் போட்டுட்டு இருந்தாலும் குறைக்கலாமே தவிர அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சில சட்டங்கள் அப்படின்றதே வந்து கட்டுப்பாடுகள் தான். அப்போ அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு ஒண்ணு வரும்போது, ஐயோ இது பண்ணா எனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுக்காகவாது அந்த மனம் அதை பண்ணாம ஸ்டாப் பண்ணுது. அப்ப என்ன பண்ணாலும் தவறு இல்ல அப்படின்னு சொல்லி போகும்போது, மனம் இன்னைக்கு இது ஆசைப்படும், நாளைக்கு அது ஆசைப்படும். அப்படியே பெருசாகிட்டே போகும். அப்படியே பெருசா பில்ட் பண்ணிடும் மனம். ஏன்னா இன்னைக்கு இது தவறு இல்லைன்னு சொன்னது, திரும்ப நாளைக்கு இவ்வளவு நாள்ல கொஞ்சம் பயந்து பயந்து பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு ஒண்ணு பண்ணிடுச்சுன்னா, அது ரொம்ப ஈஸியா எடுத்துரும் மனம். அப்புறம் அது ஈஸியா ப்ராசஸ் பண்ணும். அடுத்து அதுக்கு பெரிய விஷயத்துக்கு போகும். அப்ப ஏதோ ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு வரும்போது, ஐயோ இது பண்ணா ஒரு இன்னொருத்தன் என்ன கேள்வி கேட்பான். ஐயோ இது பண்ணா எனக்கு இந்த மாதிரியான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனம் அதுல இருந்து கொஞ்சம் விலகி, ஐயோ இதை பண்ணக்கூடாதுன்னாவது நம்மளுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிப்போம். இதனாலதான் அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல தவறு பண்ணா அடிச்சாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது, ஐயோ பெரியப்பா கேள்வி கேட்பாரு, சித்தப்பா கேள்வி கேட்பாரு, ஐயோ மாமா கேள்வி கேட்பாரு, அம்மா நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படின்னு கூடிய விஷயம்லாம் இருக்கும். இன்னைக்கு அதுவும் நம்ம வந்து எல்லாருக்கும் தனித்தனியா செப்பரேட்டான ரூம் கொடுத்துட்டோம். உள்ள வீட்டுக்குள்ளேயே வந்து கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லி நம்ம தனியா கொடுத்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம கட்டுப்பாடுகள் அப்படின்றது சிறு வயதுல இருந்து வராது. அது நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் வந்து நம்ம டீச் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதுல என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு பையன் போதைப் பொருளை பயன்படுத்துறான். பயன்படுத்துறதும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்த உடனே கேட்கறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா, ஐயோ நீ இப்படிலாம் என்ன கேள்வி கேட்டேன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். நான் போய் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நான் விஷம் குடிச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னு. ஐயோ நம்ம புள்ள அப்படிலாம் பண்ணிட போறான். அப்புறம் நம்மளுக்கு புள்ளையே இல்லாம ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாய் தகப்பனாரும் கேள்வி கேட்காம இருக்கிறதுனாலதான் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் இப்படி கேள்வி கேட்டா அவங்க அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த தவறுகளை அவன் பண்ணிட்டே இருக்கான். ஒரு இடத்துல அவன் தவறு பண்ணும் போதே கண்டிக்கணும். என்னங்க இப்ப நீங்க கேட்கலாம். நான் மட்டும் தான் வளர்க்குறேன்னா, அந்த சமூகம் அவன வளர்க்கலையா அப்படின்னா, சமூகம் வளர்க்குது நான் இல்லன்னு சொல்லி சொல்லல. ஆனா உங்களுக்கு உண்டான ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த கடமையாவது நம்ம கரெக்ட்டா பண்ணணும்ல. இப்போ அவன் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அவன் மறைஞ்சு மறைஞ்சு பண்றான் அப்படின்னாலும், ஓகே. அது அவன் தான். அது அதுக்கப்புறம் அவனோட தலையெழுத்து. ஆனா, எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ, அந்த இடத்துக்கு உண்டான ஒரு கடமைய நீங்க சரியா ஆற்றல அப்படின்னா, ஐயோ! அவன் வந்து தூக்கு மாட்டி பண்றான், செத்துருவன்றான். அதனால நான் எப்படிங்க கேட்கறது அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, அது இன்னும் பெரிய பெரிய விஷயத்துக்குள்ள தான் போகும். அப்போ நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, நம்மளோட பிள்ளைகளையும் சரி, நம்மள சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் சரி, சரியான வகையில கைட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதாவது ஒருத்தன் அதர்மத்தின் வழியில நடக்கிறான் அப்படின்னா, அந்த அதர்மத்தின் வழியில நடக்கக்கூடிய அந்த அதர்மிக்கு நீங்க உறுதுணையாக கூட இருக்க வேண்டாம். ஆனா அவன் அத பண்றான்னு தெரிஞ்சும் நீங்க எந்த ஒரு விதத்திலயுமே அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கீங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, அந்த கர்மம் உங்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும். இப்ப நான் இந்த மாதிரியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னீங்கன்னா, இதுக்கு என்ன உங்கனால பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. அதுக்காக வந்து போயிட்டு கேஸ் போட்டு வந்து ரோட்ல நின்னு போராடுங்க. அப்படிலாம் நான் சொல்லல. என்ன விஷயம் பண்ண முடியுமோ, அந்தந்த சம்பவத்திற்கு என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ. இப்ப இது இன்னும் கொஞ்சம் வைரல் ஆக்கலாம். நீங்க பேசி ஒரு விஷயத்த வந்து மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குடுக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஸோ அப்ப வந்து குழந்தைகள் எவ்வளவு சேஃபா போயிட்டு வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பேசலாம். கிரியேட் பண்ணலாம். ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து குடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்தந்த இடத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அத அத பண்ணுங்க. அதுவே ரொம்ப சிறப்பானதா தான் இருக்கும். அப்ப நீங்க போய் எந்த ஒரு அதர்மத்தையும் நீங்க செய்ய வேண்டாம். ஆனா ஒருத்தன் அதர்மத்தின் வழியில நடக்கிறான்றதும் தெரிஞ்சும், அவன எந்த வகையிலயும் மாத்தாம அது ஜஸ்ட் சும்மா அப்படி நின்னு வேடிக்கை பார்த்தீங்கனாலும், அந்த கர்மம் நிச்சயமாக உங்களுக்கும் வரும். இந்த வீடியோக்கள அவ்ளோ வீடியோஸ்ல பார்க்கும்போது அவ்ளோ கஷ்டமா இருந்தது. இன்னும் அ ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபைல்ஸ் சொல்றாங்க இல்லையா? அந்த 2 மில்லியன் ஃபைல்ஸ்லாம் வந்து வெளியிட்டாங்கன்னா, இன்னும் எவ்ளோ எவ்ளோ அதிர்ச்சியான சம்பவம்லாம் காத்திருக்குன்றது தெரியல. ரொம்ப வருத்தத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவு பண்றேன். நம்மளோட மனம் அப்படின்றது குட் சர்வன்ட் தானே தவிர, குட் மாஸ்டர் இல்ல. விழிப்புத்தன்மை அப்படின்றது தான் எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் சரி, எல்லா குருமார்களும் சரி நம்மளுக்கு டீச் பண்ணது. தயவு செஞ்சு அதை இழந்துற வேண்டாம். நன்றிகள். சந்திப்போம் மீண்டும்.